ஸ்கொயர் ஃபீட் 25,000 சொன்னாங்க. அப்போ நினச்சேன், சரி 25,000 அப்போ அந்த பில்டிங்கே 25,000 இருக்குன்னா அப்போ நம்ம ஊர் வீடுகளுக்கு 25,000 கனெக்ட் பண்ணால் 40,000 ஸ்கொயர் ஃபீட்னா கிட்டத்தட்ட 100 crores ஒரு வீட்டுக்குள்ள வேல்யூ. நம்ம ஊர் வீடுகளுக்கு இன்றைக்கி யாருக்கும் தெரியாத வேல்யூ 100 கோடி ரூபா. அப்போ 100 கோடிங்கிறது கரெக்டான வேல்யூவா, 25,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது கரெக்டான ரேட்டா அப்படின்றத நான் சொன்னது ரெஃபரன்ஸ் வேல்யூ இண்டெக்ஸ். இன்னொரு ஊரில் இருக்க கிளஸ்டர் ஆஃப் ஹெரிட்டேஜையும் நம்ம அதையும் பொருத்தி பார்க்குறது. அடுத்து ரெவென்யூ வேல்யூ இண்டெக்ஸ். அதாவது இப்போ நாங்கள் அங்கே ஒரு ஹோட்டல் நடத்திட்டுருக்கோம், ஒரு ரிசார்ட் நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த ரிசார்ட் இப்போ நம்ம மாதிரி நாங்கள் பழைய பில்டிங்கில் நியூ பில்டிங் பழைய மாடலில் கட்டியிருக்கோம் புதுசாக. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 7,000 rupees ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்கு. ஸோ எங்களுடைய டேரிஃப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ரூம் டேரிஃப் வில் பி அரௌண்ட் 4,500 5,000 இந்த ரூம் டேரிஃபில் இருக்கும். பட் அதே நேரத்தில் செட்நாடில் ஒரு 3-4 செட்டியோட பழைய நகரத்தார் வீடுகளை இன்றைக்கி ரிசார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி மற்றவங்க நடத்திட்டுருக்காங்க, மற்ற கார்ப்பரேட்ஸ் நடத்திட்டுருக்காங்க. அந்த ரிசார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் டேரிஃப் 15,000 18,000. இந்த சென்னை கிராண்ட் சோலாவில் இருக்க 18,000 டேரிஃபு செட்நாட்டில் 18,000க்கு அங்கே போகுது. காரணம் அது இட்ஸ் அ ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்மது புதுசாக க்ரியேட் பண்ணது we are able to sell at 5,000 சொன்னால் ஒரு ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி 18,000னா நம்மளை விட கிட்டத்தட்ட ஒரு 3.5 மடங்கு கூட. அப்போ இதே ப்ரைஸை பொறுத்து பார்க்குறேன், நமக்கு 7,000 rupees ஸ்கொயர் ஃபுட் கட்டுற செலவு வருதுன்னா ஒரு ரிசார்ட் கட்டுற செலவு, அப்போ இன்ட்டு 3.5 times கூடன்னா கிட்டத்தட்ட அந்த 25,000 டேலி ஆயிடுது. ஸோ அப்போ 25,000 ஒரு வீட்டுக்கு இன்றைக்கி மினிமம் அதாவது வேலைப்பாடு இதெல்லாம் இன்னும் கூட அது மதிப்பு இன்னும் கூடுமே தவிர ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட்னா 100 கோடி ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இன்றைக்கி வேல்யூ. அப்போ 11,000 வீடு இருந்தால் இன்றைக்கி நம்ம செட்நாடுடைய ஹெரிட்டேஜ் வேல்யூ 11 lakh crores இருந்திருக்க வேண்டியது இன்றைக்கி ஒரு 8 lakh crores நம்ம இழந்து இன்றைக்கி ஒரு 3 lakh crores அல்லது 2.5 lakh crores நம்ம ஹெரிட்டேஜ் கேபிட்டலாக இருக்குது, இன்னுமே இருக்குது. சரி, இதையும் நம்ம விட்டுறக்கூடாது. இது இட்ஸ் லைக் அன் அலாம் பெல், மணி அடிச்சிருச்சு.